வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களை இப்போ தனுஷ் சார் அவங்க பேசின ஸ்பீச் வந்து ரொம்பவே கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. அவர் பேசினது ஃபேன்ஸுக்கான அன்பான பேச்சா இல்ல அரசியலுக்கான ஆரம்பமா? இன்னொரு பக்கம் அவரை வந்து தொடர்ந்து ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கான காரணமா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு? ராயன் படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தது வந்து நியாயமா இல்லையா? அதுக்கு தனுஷ் அவர்கள் சார்பில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்மளால ஏத்துக்க முடியுமா? இன்னொரு பக்கம் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் கூட வந்து தனுஷ் அவர்களை கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தனுஷ் அவர்களோட லைஃப்ல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்தோம்னு அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து தனுஷ் சார் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து நிறைய யங்ஸ்டருக்கு வந்து இன்ஸ்பயரா இருக்காரு. ஒல்லியா இருந்தாலும் நான் கில்லி அப்படிங்கிற மாதிரி ஒல்லியா இருக்கவங்க எல்லாமே வந்து லைஃப்ல சாதிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை வந்துட்டு அவர் தான் உடைச்சாரு அப்படின்னு வந்து சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த ஒல்லியா இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே இன்ஸ்பயரா இருந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, இவரெல்லாம் வந்து ஹீரோவால வந்து நடிக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவரை வந்து உருவ கேலி பண்ணாங்க. எந்த ஒரு உருவத்தை வச்சு எல்லாருமே வந்து கேலி பண்ணாங்களோ இன்னைக்கு அதுதான் வந்து கோலிவுட் மட்டும் கிடையாது, பாலிவுட்லயுமே வந்து ரொம்ப பெரிய ஒரு பிராண்டா மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். அந்த அளவுக்கு அதுக்காக அவர் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆக்சுவலி அவருக்கு வந்து சினிமா அப்படிங்கிறதே வந்து பிடிக்காது, பிடிக்காம தான் வந்து இன்னைக்கு சினிமாவுக்குள்ள வந்தாரு. ஆனா இன்னைக்கு அவரை வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கிற அளவுக்கு அவர் வந்து தமிழ் சினிமாவுல யாராலுமே தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவா இருக்காரு. இங்கிலீஷ் பேச தெரியாம ரொம்பவே அசிங்கப்பட்டிருக்காரு. ஆனா இன்னைக்கு அவர் வந்து இங்கிலீஷ் வந்து வேற லெவலா பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து அதுக்காக டெய்லியுமே வந்து புக்ஸ் எல்லாம் படிச்சு நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு தான் அவர்கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு வரல அப்படின்னு சொல்லி சாதாரணமா விட்டுறாம தொடர்ந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளாலுமே வந்துட்டு லைஃப்ல சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு ஹீரோவா மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு ஆக்டர், டான்சர், அது மட்டும் இல்லாம லிரிசிஸ்ட், டைரக்டர், ப்ரொடியூசர்னு சொல்லி அவருடைய டேலண்ட் அப்படிங்கிறது வந்து ஆல்ரவுண்டரா ஆல் ஏரியாவிலேயே ஐயா கில்லிடா அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லா விதத்திலையுமே வந்துட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து யாராலையுமே வந்து குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்போ ரீசன்ட் டேஸா பாத்தீங்கன்னா அவர் ஆடியோ லான்ச்ல பேசக்கூடிய ஒரு விஷயம், என்னைக்கு அந்த வாயை கோணையா வச்சு பேச ஆரம்பிச்சாரோ அப்பல இருந்து சோசியல் மீடியால எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவருடைய மூவிஸ் எதுவுமே வந்து சரியா போகல, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. இருந்தாலும் அந்த ஃபேன்ஸோட கிரேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையல. அதை எப்படிதான் அந்த அளவுக்கு மனுஷன் மெயின்டைன் பண்றாப்ல அப்படிங்கிறதே தெரியல. இப்போ ரீசெண்டா நாளைக்கு வந்து அவரோட பர்த்டே, அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசுற ஒரு ஸ்பீச்ல வந்து அவர் பேசியிருக்காரு. அது இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ராயன் படத்துக்கு எதுக்காக வந்து நேஷனல் அவார்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால எல்லாருமே வந்து தனுஷ் அவர்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த வருஷம் நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா மெய்யழகன், மகாராஜா, இந்த மாதிரியான படங்கள். அதுலயும் மெய்யழகனுக்கு எதுக்குங்க நேஷனல் அவார்டு கொடுக்கல அப்படிங்கிறது தான் மக்கள் எல்லாருடைய கேள்வியாவுமே இருந்துச்சு. இப்போ தனுஷ் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராயன் படத்தை கம்பேர் பண்ணும்போது மெய்யழகனா இருக்கட்டும் இல்ல மகாராஜா, இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து ரொம்பவே நல்ல படம், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கே ஒரு மனசு வேணும். என்னதான் வந்துட்டு அந்த அவருடைய படத்துக்கு கொடுத்திருந்தாலும் மற்ற படங்கள் வந்து சிறந்த படங்கள் அப்படிங்கிறத ஒத்துக்கிறது இருக்குல்ல, அதுவே வந்துட்டு நம்ம அவரை பாராட்டி தான் ஆகணும். அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது அவரு மக்கள் கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு ராயனுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் என்ன கேள்வி கேட்கறீங்களே, அன்னைக்கு எத்தனையோ படங்கள், என்னுடைய படங்கள், அது கர்ணனா இருக்கட்டும் இல்ல மயக்கம் என்ன 3, அது மட்டும் இல்லாம கல்ட் மூவி அப்படின்னு சொல்லி எல்லாருமே படம் வந்தப்ப இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு படத்தை யாராலையாவது எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி செல்வராகவன் அவருடைய இயக்கத்துல வந்த புதுப்பேட்டை, அந்த படத்துக்கெல்லாம் வந்துட்டு எதுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 90% என்ன வந்து கேள்வி கேட்கிற நீங்க யாருமே ஒரு 10% பேர் கூட ஏன் வந்து எனக்கு இந்த படத்துக்கு வந்து அவார்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உண்மையிலே அவர் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது நியாயமானதுதான். அவர் எந்த படத்தெல்லாம் சொன்னாரோ அது எல்லாமே வந்துட்டு மாஸ்டர் பீஸ், அவ்வளோ தரமான படம். இந்த ஜூரி எல்லாம் எப்படிதான் வந்து ஒரு படத்தை வந்து சிறந்த படம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. இப்ப ரீசெண்டா கலா மாஸ்டர் அவங்க கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, 400 படம் நாங்க வந்து பார்த்தோம், அதுல வந்து ராயன் தான் வந்து பெஸ்ட் பிலிமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ அழகா அந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்களுமே இதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, எது எப்படியோ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அவர் சொன்னது என்ன அப்படின்னா, படத்தோட கதை எப்படி இருக்கோ ஆனா இதுக்காக நான் ஒரு உழைப்பு போட்டிருக்கேன்ல அது வந்து உண்மையானது, நான் வந்து ரொம்ப
கஷ்டப்பட்டு தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் வந்து இதுக்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நமக்கு என்ன கிடைக்க வேண்டியது இருக்கோ அது தானா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஸோ லைஃப்ல நம்ம ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருப்போம். அதுக்காக நமக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அது வந்து கிடைக்காது. அதுக்காக நம்ம வந்து மனசு உடைஞ்சு போயிடாம தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் நம்ம உழைப்புக்கு ஏத்த அந்த ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத நேத்து அவர் பேசின அந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னம்பிக்கை அப்படின்னாலே நமக்கு பட்டுன்னு ஞாபகத்து வருது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தலை தான். அவர் சொன்ன ஒரு வசனத்தையுமே நம்ம தனுஷ் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. இந்த உலகமே வந்து உன்னை தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீயா வந்து ஒத்துக்கிற வரைக்கும் உனக்கு தோல்வியே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்குமே சோசியல் மீடியால எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதுக்குமே தனுஷ் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. தன்னோட பையன் கூட வந்து அவர் கேம் விளையாண்ட ஒரு இன்சிடென்ட்டையுமே வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்துட்டு 2 டைம் ஜெயிப்பாங்களாம். அதுக்கப்புறமா 3ஆவது டைம் சரி ஒரு தடவை விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தாராம். அதுக்கப்புறமா திரும்ப கேம் ஆடும்போது கண்டினியூவா தனுஷ் அவர்கள் வந்து ஜெயிச்சுட்டே இருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே ஜெயிச்சுட்டே இருந்ததுனால அந்த நம்ம தானே எப்பவுமே ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விரக்தி வந்து சரி போதும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனா லிங்கா என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் நான் இன்னும் ஜெயிக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்ம தான், நம்மளை யாருமே பீட் பண்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது. ஏன்னா அப்பனுக்கும் அப்பனா ஒருத்தன் வந்து இருப்பான். நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிறது கண்டினியூவா இருந்துகிட்டே இருக்கணும். நமக்கு வந்து இந்த தலைக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனோமோ அவ்வளவு சீக்கிரமே வந்துட்டு நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவரு நேத்து சொன்ன அந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி நேத்து பேசின அவருடைய விஷயங்கள் எல்லாமே நிறைய பாசிட்டிவா தான் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரு ஆடியோ லான்ச்சுக்கா இல்லாம ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இல்லாம அது வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்களோட குடும்பங்களா இருக்கட்டும், மக்களுக்கு உங்களால முடிஞ்ச நலத்திட்டங்களை செய்யுங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கே, இவர் அரசியலுக்கு தான் வரப்போறாரா அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்டா எல்லாருமே சூனாப்பானா ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லி சிஎம் விஜய் அவர்கள் மாதிரி இவருமே வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்து கேட்டிருக்காங்க. 2009ல தான் வந்துட்டு விஜய் அவர்கள் அந்த மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு இதோட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ தனுஷ் அவர்கள் வந்துட்டு எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போலதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கொடியான அந்த ரெட் அண்ட் ஒயிட்ல நடுவுல வந்து நட்சத்திரம் இருக்கு, அதுதான் வந்து இவங்களுடைய அபிஷியலான ஒரு கொடியா. இவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும், இவர் தான் நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்காரு, எதுக்கு இவருக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியலுக்கு வந்து யார் வேணா வரலாம், ஏன்னா அதை வந்து நம்ம தடுக்க முடியாது, அது அவங்களோட விருப்பம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களோட சுயலாபத்துக்காக அவங்கள வந்து நீங்க வந்து மிஸ்யூஸ் பண்றதோ இல்ல பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். இதை தான் வந்து அஜித் அவர்கள் வந்து எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம். அதனாலதான் அவர் வந்து ரசிகர்கள் மன்றத்தையே வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கழிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனுஷ் அவர்களுடைய மூவி வந்து சரியா போயிட்டே இருக்குதுல்ல, அதனால அவர் கேட்கிற சம்பளத்தை யாருமே வந்து கொடுக்கறதுக்குமே ரெடியா இல்ல. சோ அவரோட படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரெட் ஜெயண்ட் தான் வந்து ரொம்பவே தயாரா இருக்காங்க. சோ அதுக்காக சிஎம் விஜய் அவர்களுக்கு எதிராக தனுஷ் அவர்களை வந்துட்டு பேச வச்சு அவரை இந்த உள்ளாட்சி தேர்தலில் நிப்பாட்டுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, அரசியல் வட்டாரங்கள்ல அரசல் புரசலா பேசிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், அவர் வந்து பெருசா கட்சி ஆரம்பிச்சு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாரு அப்படின்னு சொல்லி. ஆனாலுமே அவரால் அந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியல. சோ ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணாத ஒரு விஷயத்தை தனுஷ் அவர்கள் வந்து பண்ண போறாரா, அவரால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையுமே வந்து கேட்டிருக்காங்க. நீங்க அரசியலுக்கு வாங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா நீங்க என்ன பண்ணாலும் சரி சிஎம் விஜய் அவர்கள் மாதிரி யாருமே வர முடியாது, எப்பவுமே அவர் தான் வந்து நிரந்தர முதல்வர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமுமே போயிட்டு இருக்கு. இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப சிஎம் விஜய் அவர்கள் என்ன பண்றாங்களோ அதை அப்படியே தனுஷ் அவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு இந்த அந்த ஃபேன்ஸ் மீட்லாம் முடிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேஃபா பார்த்து போங்க, உங்களுடைய உயிர் தான் ரொம்ப முக்கியம், மக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதையே தான் அவரும் சொல்லியிருக்காரு. காவல்துறைக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி சிஎம் விஜய் அவர்களை தனுஷ் அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களுமே வந்து போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு அவர் வந்து அரசியல் வந்து ஆரம்பிக்க போறாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. சரி ஓகே, இந்த அரசியல் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு ஆக்டரா தனுஷ் அவர்களை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், அவரோட
அவரோட டெடிகேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகனா இருக்காரு. அவருடைய அந்த ஹார்ட் ஒர்க்கை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவர் அரசியலுக்கு வந்தா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையா? சிஎம் விஜய் அவர்களோட தனுஷ் அவர்களை கம்பேர் பண்ற இந்த ஒப்பீனியனை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.